வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமான மக்கள், சோம்பேறித்தனமாக இருக்கிறது கொஞ்சம் கடுப்பேற்றும். அதே நேரத்தில் வந்து நீங்களே வந்து பேசும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, கொஞ்சம் கவனமாக பேசும், கொஞ்சம் இடவடமாக பேசிடுவீங்க. ஸோ பேசும்போது கவனம் தேவை. மற்றபடி வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அதே நேரத்தில் இளைய சகோதரர்கள் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், சொத்துக்கள், தாய் தந்தை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 3ல் இருக்கும்போது சில நேரம் வந்து ஏதாச்சும் வந்து கற்பனையிலே வந்து எனக்கு இப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை ஒரு செக் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ஆம் குரு வந்து 5ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகளோட வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குழந்தைகளால் ஒரு சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்துங்க இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 7ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி இருந்தாங்க. செவ்வாய் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது தொழில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுத்துருங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள், செக் இஷ்யூ பண்ணுறது, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும். கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் டாட் போட்டும் கத்திரமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சர்ப வழிபாடு, பாம்பு மேல் இருக்கும் கிருஷ்ணன் இல்லை பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதி இருந்தாங்க. குரு 2 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வம்சவிருத்திகள் ஆவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். பெரிய வருமானங்களும் அதுக்கான குடும்பத்தில் சில நேரம் சின்ன சின்ன செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக அது புதன் தசாபதினு 5 8ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது கற்பனையிலேயே இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து எது ரியாலிட்டின்றதை பார்த்துக்கோங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஒரு சலசலப்புகளை கொடுக்கும். பட் மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை பண்ணாது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி, சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கொடுக்கும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும். அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால்
என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் அம்போடு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரகமாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரகமாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா, வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரகமாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரகமாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானெட் வந்து அவனுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரகமாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரகமாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்கிட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரகமாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரகமாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்டர் ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.